Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆளுகிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா தண்டனையா? அதுக்குள்ளேயே இங்கே தமிழ்நாடு ஏன் பதறணும்? நம்பகத்தன்மைக்கு உகந்த அரசு இல்லைங்கிறதுனால தான் தமிழ்நாடு பதறுது. கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துட்டீங்களா? பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துட்டீங்களா? இப்போ வரக்கூடிய நிதிகள் எல்லாமே தமிழக பாஜக வலியுறுத்தி தான் பெற்று தந்தது. தமிழகத்தில் எத்தனை எம்பி இருக்கிறாங்க பாஜகவுக்கு? தமிழக தலைவர்கள், பாஜக தலைவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. ரோட்டில் திரியிற தலைவர்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிச்சது. இதே போல மேலும் சில கட்சிகளும் புறக்கணிச்சிருக்கு. பிஜேபியினுடைய பி டீம் தானே சார் நீங்கள் கேட்கறதுக்கு போகிறாங்க. நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறதுனால சொல்கிறேன். அமைதி படம் பார்த்தீங்களா சார்? பல அரசியல்வாதிகள் கையெடுத்து கும்புறதை பார்த்துருப்பீங்க. இவர் கும்புறதை பார்த்துருக்கீங்களா? ஊழ கும்பிடாது, அயோக்கியத்தனமான கும்பிடு, ஃப்ராடுங்க கும்பிடாது. ஊரை ஏமாத்துறவன் தான் அப்படி கும்பிடுவான். ஒரு இனத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணா அந்த இனத்தினுடைய தாய்மொழி அழிச்சா அந்த இனம் தானா அழிஞ்சு போயிடும். தாய்மொழிக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது எங்களுக்காக மட்டும் பேசல, மோடியினுடைய குஜராத்தி மொழிக்காகவும் சேர்த்து பேசுறோம். கட்டின பொண்டாட்டியை மதிக்க தெரியாத நான் ஊர்ல இருக்கிற பொம்பளெல்லாம் மதிக்கிறேன்னு சொல்லி சொன்னா யாராவது நம்புவாங்களா சார்? தமிழ் மொழியை மதிக்கிறேன், நீ ஏன் தமிழ் மொழியை மதிக்க வேணாம், முதல்ல உங்க குஜராத்தி மொழியை மதி. அரசியல் தலைவர்கள்லாம் வயசாச்சுன்னா ரிட்டையர் ஆயிடணும், அதுக்கு உதாரணம் வைகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகன் அவங்க அப்பவுண்ட் சொத்தா? இவர் ஓய்வெடுனா எடுத்துடணுமா? என் கட்சி தலைவர் ஓய்வெடுக்க சொல்றதுக்கான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? இன்னொரு மொழி போர் வரக்கூடிய சூழல் வந்தா எங்கள் உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய வரைபடம் ரத்த கோடுகிறார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மதிமுக வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர், சென்னை மாமன்ற உறுப்பினர் ஜீவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிராக செயல்படலை. அதே நேரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பொருளாதார வளர்ச்சி நம்ம கொண்டாந்துருக்கிறோம். இதுக்கு தண்டனையாக இது அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா மாநில தலைவர் எந்த ஒரு அடிப்படை விஷயமே இல்லாமல் இது போன்ற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வேறு நடக்குது, இதுக்கு போய் அழைப்பு விழுந்திருக்கு எனக்கு, இதில் எப்படி நான் போய் கலந்துக்க முடியும்? எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க? அமித்ஷா சொல்லிட்டாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் இவங்க ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத மக்களை திசை திருப்பறதுக்காகவே இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இல்லை, அது நாட்டில் நடக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திசை திருப்பறதுக்காக பிஜேபி அரசு பண்ணக்கூடிய சூழ்ச்சி இது. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி முதல்ல தமிழ்நாடோ தமிழக மக்களோ தமிழ்நாடு அரசோ பேசலை. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுனதே ஒன்றிய அரசு தான். அப்போ தொகுதி மறுசீரமைப்பை பற்றி ஒன்றிய அரசு பேசும்போது தமிழ்நாடு பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல் வரும்போது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைஞ்சு அவங்க கேட்க வேண்டியது, போராட வேண்டியது அவங்க கடமை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறையக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? கடந்த 50 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு அறிவித்த குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு அந்த சட்டத்தை, அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆளுகிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா, அதில் வெகுமதியா தண்டனையா எதுன்னு எடுத்துக்கிறது? இதெல்லாம் கற்பனையில் பேசுகிறாங்கிறாரு அவர். எது? இந்த வாதமே கற்பனை வாதம், இதெல்லாம் கற்பனையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கற்பனையில் பிறந்து கற்பனையில் வளர்ந்தவர் அப்படி தான் சொல்லுவார். பாஜகவுடைய மூத்த தலைவர், உள்துறை அமைச்சர் கோவையில் பேசும்பொழுது ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறாரு. என்ன உத்தரவாதம்? மோடி அவர்கிட்ட உத்தரவாதம் சொல்லியிருக்கிறதா அமித்ஷா தெரிவிச்சிருக்கிறாரு. மோடி உத்தரவாதம் சொன்னது மோடிக்கு அமித்ஷாவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுல்ல. அறிவிப்பு வெளியாகிடுச்சுல்ல. அறிவிப்பு வெளியான பின்னாடி மோடி அமித்ஷா கிட்ட சொல்லியிருந்தானா, அமித்ஷா மோடி கிட்ட சொல்லியிருந்தானா? இல்லை, அந்த தொகுதி சீரமைப்பு தொடர்பாக எந்த ஒரு நகர்வோ முடிவோ அறிவிப்போ இந்த வரைக்கும் எதுவுமே நாங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. அதுக்குள்ளேயே இங்கே தமிழ்நாடு ஏன் பதறணும்? அதாவது நம்பகத்தன்மைக்கு உகந்த அரசு இல்லைங்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிருச்சா? கொடுத்துட்டாங்களா? தமிழ்நாட்டு மேலே அநீதியை திணிக்கலையா பிஜேபி அரசு? எத்தனை இருக்குது சொல்கிறதுக்கு? நம்பகத்தன்மைக்கு உகந்த மனிதராக நாட்டை ஆளாத போது அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி அவங்கள நம்புவாங்க? என்ன நடக்குது நாட்டில் இன்றைக்கி?
கல்வி ஊக்கத்தொகை கொடுத்துட்டீங்களா? பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் 40 பேர் இருக்கும்போது நீங்கள் 39 பேர் இருக்கும்போது அங்கே உள்ள நின்று கேட்டு தான் பெறணும். என்ன சண்டை போட்டு மல்லா கட்ட? எடப்பாடி அதானே சொல்கிறாரு. நாங்கள் 2014 காவிரி பிரச்சனை இப்போ நாடாளுமன்றத்தில் நாங்கள் முடக்கணும், கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் முடக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வானதி என்ன சொல்கிறாங்க, இவங்க எதாக இருந்தாலும் எரிஞ்சு கோஷம் போட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ வரக்கூடிய நிதிகள் எல்லாமே தமிழக பாஜக வலியுறுத்தி தான் பெற்று தந்தது. தமிழகத்தில் எத்தனை எம்பி இருக்கிறாங்க பாஜகவுக்கு? தமிழக தலைவர்கள், பாஜக தலைவர்கள். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, ரோட்டில் திரியிற தலைவர்கள் சொன்னால் கொடுப்பீங்களா? கேட்கறதுக்கே பதில் சொல்லுங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கேட்பாங்க, மன்றத்தில் அவையிலிருந்து கேட்பாங்க, தரமாட்டீங்க. நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்கன்னு அவங்க கேட்குறோம், நீங்கள் கொடுக்கலன்னு தானே வெளிநடப்பு செய்கிறோம். அங்கே நாடாளுமன்றம் முடக்கிற அளவுக்கு போங்க, ஏதாவது செய்யுங்கிறாரு எடப்பாடி. சார் இப்போ எங்கள் அப்பா இருக்கார் சார், எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன் 10 ரூபா கொடுங்கப்பா செலவுக்குன்னு. எங்கள் அப்பா கொடுக்கலன்னா எனக்கு என்ன வரும்? எங்கள் அப்பா மேலே கோவம் வரும். கோவம் வந்தால் என்ன பண்ணுவோம்? எங்கள் அப்பாட்ட கோச்சு நான் வெளியே போவேன். அதானே நடக்குதுங்க, அதானே சார் நடக்குது. நான் கேட்குறத கொடுத்துட்டா நீங்கள் நல்லாப்பா தானே. நான் கேட்குறத கொடுக்கலன்னா எங்கள் அப்பா மேலே எனக்கு கோவம் வரமா வராதா? மக்கள் பிரதிநிதிகள் தான் போராடி வாங்கணுங்கிற போராடுறாங்க, கேட்குறாங்க, அவமரியாதை பண்ணுறீங்க. நிர்மலா சீதாராமன் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த அம்மா பேசும்போது அந்த அம்மானுடைய முகத்தை பாருங்கள், எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரிலாம் அந்த அம்மா பேசுது. எதுக்கு முறையாக பதில் சொல்கிறாங்க? ஓன்னு கத்துறது, அலறுறது. இதானே நிர்மலா சீதாராமனுடைய வேலையாக இருக்குது. நீங்கள் நாடாளுமன்றத்தை ஜனநாயக முறைப்படி நடத்தினா செங்கோலை கொண்டு போய் வச்சிங்கல்ல, அந்த செங்கோல் எந்த பக்கமும் சாயாமல் நேராக நிமிந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தை நடத்துகிறீங்களா? அப்போ தமிழ்நாட்டு எம்பிகள் என்ன பண்ணுவாங்க? ஒன்று உள்ள மல்லுக்கு நிற்கணும், சண்டை போடணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு பண்ணணும். அதானே ஜனநாயகம். 14லேருந்து இப்போ 2024 வரைக்கும் 10.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாரு மோடி. எங்கிட்டலேருந்து வாங்கினது எவ்வளவு? நாங்கள் கொடுத்துருக்கிற வரி எவ்வளோங்க? எங்கிட்டலேருந்து வாங்கின வரி அதானே நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் இல்லை ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்களும் சில இதெல்லாம் செய்யணும், அவங்க ஒரு பட்டியலில் சொல்கிறாங்க. எங்களுக்கு வர வேண்டியதை நீங்கள் கொடுக்கலங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்கல, அதானே கேட்குறோம். நீங்கள் கொடுத்ததை பற்றி பேசாதீங்க. நான் கொடுத்துருக்கிறதுலேருந்து எனக்கு வர வேண்டிய பங்கு வரல. எங்கிட்டலேருந்து ஜிஎஸ்டி வாங்குவீங்க, எங்கிட்டலேருந்து வரி வாங்குவீங்க, பிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், டைம் பத்தாது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாஜக புறக்கணிச்சது, இதே போல் மேலும் சில கட்சிகளும் புறக்கணிச்சிருக்கு. எந்தெந்த கட்சிகள் பேரை சொல்லுங்களா? நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா புறக்கட்சி தான், நாம் தமிழர், புதிய தமிழகம், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அதெல்லாம் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு. எல்லாம் பிஜேபியினுடைய பி டீம் தானே. அது பிஜேபியினுடைய பி டீம் தானே சார் நீங்கள் கேட்கறதுக்கு போகிறான். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, தொகுதிகள் குறையக்கூடாது, நாங்களும் அதை குரல் கொடுத்து தான் இருக்கோம், ஆனால் அனைத்து கட்சியில் போய் தான் அதை கொடுக்கணும்னு இல்லை, நாங்கள் தனி நின்று சொல்கிறோம். சார் அவர் உலக மகா தலைவர் சார், அவர் நெல்சன் மண்டேலாவுக்கு மேலே அவர் சார். அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்களே? அவரை பற்றி பேசக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லைங்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு 45 தலைவர்களை சந்தித்து இந்த தொகுதியை மறுசீரமைப்பு குறித்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார் பாஜக மாநில தலைவர். அவர் தமிழ்நாட்டில் ஒரு தனி ஆட்சி நடத்துகிறாரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அவர் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை நடத்துகிற அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்க வக்கு இல்லாதவர் தனியாக போய் சந்திச்சு பேசுவேன், பிரச்சாரம் பண்ணுவேன்னா என்ன ஜனநாயகம் அது? அதான் இந்த எந்த ஒரு அடிப்படை இது இல்லாமல் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால 45 தலைவர்களை தனியாக சந்தித்து இது குறித்து நான் விளக்குவேன். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நீங்கள் யார் சார்? நீங்கள் தனியாக வாங்க, உங்கள் வீட்டு நிகழ்ச்சி என்னை கூப்பிடுங்க, என் நலம் விசாரிங்க, அதெல்லாம் நியாயம். நீங்கள் அதை விட்டு வந்து முதலமைச்சர் நடத்துகிற கூட்டத்துக்கு போட்டியாக நான் வந்து ஒவ்வொரு தலைவரையும் போய் சந்தித்து நான் வேறு மாதிரி ஆதரவு கேட்பேன், இல்லை நான் வேறு மாதிரி பேசுவேன்னா நீங்கள் யார் சார் அதை பேசுகிறதுக்கு? சார் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா சார்? நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறதுனால சொல்கிறேன். அமைதி படம் பார்த்தீங்களா சார்? பார்த்தீங்களா? அமைதி படையில் வந்து அம்மாவாசை இருக்கிறான் பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் தான் சார். அந்த கேரக்டர் அம்மாவாசை நாகராஜ சோழன் ஆனார். 19-20 ரிசைன் பண்ணிட்டு வராரு. பாரதிய ஜனதாவில் வேறு யாருமே இல்லை தியாகம் பண்ணவங்க தமிழ்நாட்டில். பொசுக்குன்னு ஒரு கையில் தூக்கி ஒரு பதவியை கொடுத்தா எப்படி இருப்பார் சொல்லுங்கள்? அவர் வந்ததுக்கப்புறம் தான் பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்குங்கிறாங்க சார். நேற்று ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறார் சார், தமிழகத்தில் பாஜக வந்து வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குங்கிறார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. தாமரை மலர்ந்தே தீரும்னு ஒரு அம்மா பேசி கவர்னர் பதவி வாங்கிட்டு போயிட்டாங்க நான் தமிழ்நாட்டில். இன்னொருத்தர் வந்து வேல் எடுத்து வீதி வீதியாக சுற்றி மத்திய அமைச்சர் வாங்கிட்டார். இவர் இப்போ செருப்பா அவுத்து போட்டு உடம்புல சாட்டையால் அடிச்சுட்டு இவர் எதை வாங்குறதுக்காக காத்திருக்கிறார், எதை விற்கிறதுக்கு காத்திருக்கிறாருன்னு தெரில. நீங்கள் ஒரு பல அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல அரசியல்வாதிகள் கையெடுத்து கும்புறதை பார்த்துருப்பீங்க. இவர் கும்பிட்றதை பார்த்துருக்கிறீங்களா? ஊழ கும்பிடாது, அயோக்கியத்தனமான கும்பிடு, ஃப்ராடுங்க கும்பிடாது. அது ஒரு பணிவான வணக்கம். எது பணிவான வணக்கம் சார்? அரசியல்வாதி ஒரு கட்சி தலைவர்னால் கம்பீரம் வேணும் சார். ஊரை ஏமாத்துறவன் தான் அப்படி கும்பிடுவான்.
அந்த கம்பீரத்தோட தானே திமுக அரசு அது செய்த ஊழல்கள் புகார்கள்லாம் எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது? இது வரைக்கும் இருந்த பாஜக தலைவர்களிலே இவர் ஒருத்தர் தான் ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு புகார்களை வெளிக்கொண்டுட்டு வராரு. இந்த அளவுக்கு பேசுனது அவர் தான். எதை சொல்லியிருக்கிறார்? திமுக மேல என்ன ஊழல் சொல்லியிருக்காரு? அவர் ஃபைல்ஸ் 1-2 அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 போட்டு வெளிக்கொண்டாந்தார். சார், ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லணும்னா யார் மேலே வேணாலும் சொல்லலாம். சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வேணும். சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா நேற்றிலிருந்து கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கு. சரி, தமிழ்நாடு முழுவதும் 1 கோடிக்கு மேலான கையெழுத்துக்களை பெற்று ஜனாதிபதிகிட்ட அளிப்போம் அப்படின்னு சொல்கிறார் பாஜக மாநில தலைவர். இன்னைக்கு தமிழிசையும் சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. கையெழுத்து இயக்கத்தில் எங்களுக்கு பல அனுபவங்கள் உண்டு. தலைவர் வைகோ பொடால கைது செய்யப்பட்ட போது நாங்கள் இதே 1 கோடிக்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை வாங்கி ஜனாதிபதிகிட்ட கொடுத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த கையெழுத்துக்களுக்கு மரியாதை இருந்ததா? ஒன்றிய அரசு மதித்ததா? ஜனாதிபதி மதித்தாங்களா? நீட்டு தேர்வு கையெழுத்து வாங்கி கொடுத்தோமே, 1 கோடிக்கு மேலே கையெழுத்து வாங்கி கொடுத்தோமே, ஜனாதிபதி அலுவலகத்தில் கொண்டு போய் ஜனாதிபதியை ஒப்படைச்சோமே. நேற்று சொல்கிறார் 2026 மே மாதம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும், அமல்படுத்தியே தீரப்படும். தமிழ்நாட்டில் நீங்கள் அமல்படுத்த வேணாம் சார். ஒரு மொழி கல்வி இருக்குல்ல, பீகார்லேயும் உத்தரப்பிரதேச வாக்குமூலம் தான். முதல்ல அங்கே போய் அமுல்படுத்திட்டு இங்கே வாங்க. முதல்ல அங்கே போய் அமுல்படுத்துங்க. நீங்கள் முதல்ல வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசலையும் சொன்ன மாதிரி நீங்கள் போயிட்டு அங்கே போய் அமுல்படுத்திட்டு அப்புறம் இங்கே வாங்க. மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்கிறவங்க எல்லாருமே, இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துகிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும் இதெல்லாம் நடக்கலாம், அரசு பள்ளி மாணவர்களை ஏன் அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. எதிர்கட்சிகளுக்கு இதை எதிர்க்க தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. நீங்கள் அந்த பள்ளி யார் நடத்துகிறாங்க, என்ன அதில் எத்தனை மொழி கல்வி கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். புரியுதுங்களா? எந்த பள்ளியிலையும் வந்து நீ ஹிந்தி படித்து தான் ஆகணும்னு எந்த பள்ளியிலையும் திணிக்கலை. அவங்களும் நாங்கள் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லலன்னு சொல்கிறாங்களே. யார் சொன்னது? அவர் தான் சொல்கிறாரு. இப்போ தேவையில்லாத வேலை இது, தேவையில்லாத வேலை இது. கீழில் இருக்கிற மொழிகளில் ஏதோ ஒரு மொழி அவங்க எடுத்துக்க போகிறாங்களே ஒழிய ஹிந்தி தான் சொல்லி இங்கே இருக்கிற திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கிறது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே ஒழிய நாங்கள் வந்து இந்தியை தான் படிக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுங்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள். அது காங்கிரஸ் உள்பட ஆண்ட எல்லா கட்சியும் வந்து அது பண்ணதான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் வந்து 81 விழுக்காடு தமிழ் வளர்ந்துருக்குது. பிப்ரவரி 21 இந்த மொழிகள் தினம் வந்தது இல்லை, தாய்மொழி தினத்தில் வந்து ஒரு ஆய்வு கட்டுற இந்து பத்திரிகையில் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து அழிவுனுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய மொழிகள்னு சொல்லி ஒரு 42 மொழிகள் சொல்கிறாங்க. அப்போது அந்த 42 மொழிகள் வந்து 10,000க்கு கீழ்ப்பட்ட மக்கள் பேசுகிறாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மொழிகள், அது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்கள் பேசக்கூடிய 2 மொழிகள் வந்து அழிவுனுடைய விளிம்பில் இருக்குதுன்றாங்க. ஒரு இனத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணால் அந்த இனத்தினுடைய தாய்மொழி அழிச்சா அந்த இனம் தானாக அழிஞ்சு போயிடும். அதனுடைய நோக்கம்தான் வந்து, அதாவது நாங்கள் வந்து இந்த தாய்மொழிக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறது வந்து எங்களுக்காக மட்டும் பேசலை, மோடியினுடைய குஜராத்தி மொழிக்காகவும் சேர்த்து பேசுகிறோம். மோடி கொண்டான்ட்டா இந்திய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா மோடியினுடைய தாய்மொழியான குஜராத்தி மொழிக்கும் அழிவு வரும், பாதிப்பு வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து காலையில் என்ன டிஃபன் பிடிக்கும்? காலையில் என்ன சாப்பிடுவீங்க? இட்லி தோசை. சரி, இட்லி தோசை சாப்பிட்றேன். நீங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்து டெய்லி பன் பட்டர் ஜாம் சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவீங்களா? கோவம் வருமா வராதா? வருமா? எங்கள் அம்மாவை நான் அம்மானு கூப்பிட்றேன், அம்மாவை கூப்பிட்றேன், என்ன எங்கள் அம்மாவை மானு கூப்பிட சொன்னால், மாடு மாதிரி எங்கள் அம்மாவை மானு கூப்பிட சொன்னால் ஒத்துக்கோண்ணா நான்? இல்லை, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. ஆளுநர் வந்து சொல்லும் பொழுது இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய மனித வளம் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, தொழில் வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு. அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று குறைவாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. அது வந்து ஆளுநருக்கு வேணா அவர் இனம் சார்ந்த மக்கள் வளரலைங்கிற ஆதங்கம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. பிற மொழி மாணவர்கள் இளைஞர்களும் இவங்க பார்க்குறாங்க, இங்கே இருக்கிறவங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மொழி நமக்கும் தெரியலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு இவங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து தமிழகத்தில் தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்படுது, ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கான உரிமை மறுக்கப்படுது தமிழகத்தில் அப்படிங்கிறார். பீகார்காரன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறான்ல, தமிழ் கற்றுக்கிட்டா வந்து வேலை செய்கிறான்.
ராஜஸ்தான்காரன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறானே, தமிழ் கற்றுக்கிட்டா வந்து வேலை செய்கிறான் சார். எங்கள் இளைஞர்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறை உலகம் பூரா இருக்கான் சார், உலகம் பூரா போய் வேலை செய்கிறான். அதாவது இந்தியாவிலே வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தா தமிழகம்தான். அதுக்கு விதை போட்டவர்கள் எங்கள் திராவிட இயக்க தலைவர்கள் தான். அதில் குறிப்பாக சொல்லணும்னா தந்தை பெரியாரை மிஞ்சின ஒரு தலைவன் இன்னும் உருவாகலை இந்தியாவில். தந்தை பெரியாருங்கிற ஒரு மனிதன் வந்து தமிழகத்தில் பிறந்து தமிழகத்தில் வளர்ந்ததுனால்தான் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்கி வந்து தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய தன்மானத்தோட வாழக்கூடிய சூழல் வந்து தமிழக மக்களுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இவங்க திராவிடம்னு சொல்கிறாங்க, திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் இப்போ அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல, பக்கத்து மாநிலம் இருக்கிற மொழியை கூட கற்றுக்கிறது இவங்க தடுக்கிறாங்க. எதுக்கு சார் அது? எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் கூலி வேலைக்கு போக போகிறதில்ல. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் போனாங்க, வேலை செஞ்சாங்க, இருந்தாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கிறவங்க யாரும் வந்து நாங்கள் வந்து அங்கே போயிட்டு எந்த கூலி வேலைக்கும் எதுக்கும் போக போகிறதில்ல. எங்கள் ஆளுங்க போனால் ஆஃபீஸராக தான் போவாங்க, எங்கள் ஆளுங்க போனால் அதிகாரிகளாக தான் போவாங்க, எங்கள் ஆட்கள் போனால் அங்கே நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தியோடு போவாங்க. அவனுக்கு ஏன் சார் அந்த மொழி? மாணவர்களும் தமிழக மக்களும் விரும்பும்போது இவங்க யார் தடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. எந்த மாணவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க? அவர் தான் சொல்கிறாரு, எல்லா துறையை சேர்ந்தவர்கிட்ட நான் கலந்துரையாடணுங்கிறாரு. இல்லை அவர்னா கடவுளா? அவர் தான் சார் என்ன சொல்கிறாரு, தொழில் பண்ணுறவங்க. கவர்னருக்கு என்ன சார் வேலை? கவர்னருக்கு என்ன? மாணவர்கள் தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி தொழிலாளர்கள் பல்வேறு துறையை சேர்ந்தவங்கள்ட்ட நான் போய் கலந்துரையாடினேன், அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பக்கத்தில் இந்த பதிவை போடுறாரு. 10,000 பேர்கிட்ட கலந்து உரையாடி இருக்கிறாரு. செக்யூரிட்டி இல்லாமல் தனியாக வர சொல்லுங்களா? செக்யூரிட்டி இல்லாமல் வர சொல்லுங்கள் சார், தனியாக ரோட்டுக்கு வருவாரா? அவங்களுக்கு பார்த்து பேசுகிறேன், இவங்கள பார்த்து பேசுகிறேன் புரடா விட்டுட்டு இருக்கிறாரு. வரலாற்றை திருச்சி சொல்கிறதே அந்த ஆளுக்கு வேலையாக போச்சு. திருவள்ளுவருக்கு காவியை பூசுவார், திராவிடம்ங்கிறதே இல்லைன்னுவார், ஆரியர்கள் வந்து ஆசிரியர்கள்னுவார். அதான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் அவருடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு, வரலாற்றை திருச்சி சொல்கிறதுல திருச்சி பேசுகிறதுல இந்த கவர்னரை மாதிரி இன்னொரு மனிதன் பிறக்க முடியாது. 60-70 வருஷமாக தமிழ்நாட்டில் திராவிடம் சொல்லி நீங்கள் தான் ஏமாற்றிட்டு. ஆமாம் சார், 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்கல்ல. கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, சாமியை தொடக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு எல்லாம் சொல்லி நீங்கள் பண்ணீங்கல்ல சார். இப்போ நாங்கள் உங்களை திருப்பி போட்டு அடிக்கிறோம், நீங்கள் பயப்படுறீங்க. எங்கள் உரிமையை நாங்கள் எடுத்துட்டோம் கையில். உங்கள் காலுக்கு அடியில் காலுக்கு அடியில் மண்டி போட்டு நாங்கள் உட்காரல. அந்த அவசியம் இல்லாதபடி எங்கள் முப்பாட்டம் பெரியார் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்தியை திணிக்க போகிறோம், தமிழை வந்து அழிக்க போகிறோம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இது வந்து ஒரு விதண்டாவாதம். இது இப்போ இருக்கிற பிரதமர் போல் இதுக்கு முன்பு யார் தமிழுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுத்தது? உலகம் முழுவதும் அவர் எங்கே போனாலும் முதல்ல பாரதியார் பாட்டு பாடுறாரு, திருக்குறளை உதாரணம் சொல்கிறாரு, தமிழ் மொழிக்குன்னு அவர் எவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. பாஜக மாநிலத்தில் சொல்கிறாரு, ஆளுநர் சொல்கிறாங்க, வானிலை சொல்கிறாங்க, தமிழிசை சொல்கிறாங்க. சார் ஊர் உலகத்தில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் மதிக்கிறது இருக்கட்டும் சார், முதல்ல கட்டின பொண்டாட்டியை மதிக்க சொல்லுங்கள் சார் பிரதமரை, அப்புறம் பேசுவோம் சார். மொத்தம்லாம் கட்டின பொண்டாட்டியை மதிக்க தெரியாத நான் ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் மதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாராவது நம்புவாங்களா சார்? தமிழ் மொழியை மதிக்கிறேன், நீ என் தமிழ் மொழியை மதிக்க வேணாம், முதல்ல உங்கள் குஜராத்தி மொழியை மதி. உங்கள் குஜராத்தி மொழி கேடு வராத அளவுக்கு முதல்ல அதை பாதுகாத்துங்க. இருக்கிற அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்கள பேச விடுங்களா? நீங்கள் ஏன் இன்னும் குழந்தை திணிக்கிறீங்க? நாங்கள் கேட்டோமா அவங்ககிட்ட? எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை எங்கள் அம்மா அப்பாவே என்கிட்ட திணிக்க முடியாது, என் பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை என் பிள்ளைங்களுக்கிட்ட நான் போய் திணிக்க முடியாது. அப்போ நீங்கள் எதுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இருமொழி கொள்கை அமுலில் இருக்குது, நீங்கள் என்ன புதுசாக கொண்டாந்து இன்னொன்று திணிக்கிறீங்க? நாங்கள் கேட்டோமா? கேட்குறவங்களுக்கு கொடுங்க சார். இந்த மும்மொழி கொள்கை விவகாரமும் தொகுதி மறுசீரமைப்பு இந்த விவகாரமும் தேவையில்லாத ஒன்று. இது ரெண்டையும் இவங்க வந்து வேணும்னே திமுகவும் கூட்டணி கட்சின்னு கையில் எடுக்குது. நாங்களும் அதுதான் சொல்கிறோம், தேவையில்லாத விவகாரம். எதுக்கு நீங்கள் இங்கே கொண்டாந்து இதெல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்துறீங்க? ஏன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அசாதாரண ஆளுங்கட்சி மீதான புகார்கள் இதெல்லாம் மடைமாற்றத்துக்கு தான் இதை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய விதத்தில் ஏற்படுத்திருக்கக்கூடிய பலவீனத்தை மறைக்கிறதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து இதை பேச்சு பொருளாக்கி நீங்கள் மக்களை மடைமாற்றம் பண்ணுறீங்க. நாங்களும் வந்து சொல்கிறோம். தர்மேந்திர பிரதான் வந்து சொல்கிறாருல, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் நிதி, இல்லைன்னா இழக்க நேரிடும்ங்கிறார். சரி, இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் அதாவது மாநிலங்கள் கொடுத்து தான் மத்திய அரசு இயங்குது. மத்திய அரசுக்கு ஒன்றும் அங்கே அட்சய பாத்திரம் கிடையாது.
அதுலேருந்து எடுத்து மத்திய அரசு கொடுக்கறதுக்கு, ஒன்றிய அரசு கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கிட்ட அச்சய பாத்திரம் கிடையாது. மாநில அரசுகள் செலுத்தக்கூடிய வரியிலேருந்து தான் ஒரு தொகையை எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு தரமாட்டீங்கன்னு சொல்லும் போது நாங்களும் தரமாட்டோம்னு சொல்லிட்டா உங்கள் கதை ஆகும். நிதி ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் பகிர்ந்து கொடுக்கப்படுது. நிதிங்கிறது எங்கள் உரிமை சார், பிச்சை இல்லை. நாங்கன்னா பிச்சையா கேட்குறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம் தானே சொல்கிறாங்க. விடுவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுயேட்சை முறையில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பாஜக தலைவர்கள் சொல்லும் பொழுது இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது யார் சீக்காளியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்துவோம், அவங்க நல்லா வரணுங்கிறதுக்காக. அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியா இப்போ தமிழ்நாடே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு நிதி ஒதுக்குறதுன்னா எல்லா மாவட்டத்துக்கும் சரிசமமாக ஒதுக்குதா? வளர்ச்சி இல்லாத மாவட்டம்னு இருக்கும். அந்த மாவட்டம் முன்னேறி வர்றதுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்குவாங்க. அந்த மாவட்ட மக்கள் மேலே வரணும், அந்த பகுதி சமூக பொருளாதாரத்தில் மேலே வரணும்னு. அதே போல் தான் ஒரு இந்தியாங்கிறது அப்படி தான் இருக்கும். ஒரு வீட்டில் 5 பிள்ளை இருக்குது, அவங்க பிஜேபி தலைவர்கள் சொன்னது. அதில் ஒரு பிள்ளை சீக்காக இருக்குது, அது மேலே அதிக அக்கறை செலுத்துறீங்க, சந்தோஷம். அந்த பிள்ளை சீக்கானதுக்கு யார் காரணம்? அப்போ அந்த பெற்றோர் தானே. அப்போ அந்த குற்றத்தை நீங்கள் செஞ்சுவிட்டு எதுக்கு அதை மழுப்புறீங்க? அது இப்போ சரி செய்கிறாங்கல்ல. எது சீக்காக விட்டதே தப்பு தானே. அதே மாதிரியான சீக்கு தமிழ்நாட்டில் நம்ம தமிழகத்தை சீக்காக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. சார் நிதிங்கிறது பிச்சை கிடையாது, அவங்க பிச்சை போடல. நாங்கள் கொடுத்ததை திரும்பி எங்களுக்கு கொடுக்கணும். அவங்க செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் அரசியல் தலைவர்கள்லாம் வயசாகிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணம் வைகோ தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வைகோ இயங்க முடியாமல் இல்லை, ஞாபக சக்தி இல்லாத சூழல் இல்லை. வைகோ திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு தான் 60 வயசில் ஓய்வு, அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு வயசு எதுவும் கிடையாது. நான் உங்களால் முடியலன்னா தம்பி வேணால் ஓய்வு வாங்கிக்க. இப்படிலாம் பேசுகிறதுனால உங்களை கூப்பிட்டாங்க மந்திரி பதவி கொடுத்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் பதவி கொடுத்துருவாங்கலாம் கனவு கண்டுட்டு இருக்க வேண்டாம். அப்படி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் நீங்கள் வைகோ சொல்கிறீங்க? 79 வயசில் உங்கள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், ஜித்ராம்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், 79 வயசில். அவரை ரிட்டையர்டாக சொல்லுங்களா? 72 வயசு, 73 வயசு, 70 வயசை கடந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்களா? முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள் சார். என் வீட்டுக்கு யார் தலைவனாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். நீ யார் என் வீட்டுக்கு யார் தலைவன் சொல்கிறதுக்கு? நீங்கள் யார் சார்? உங்கள்கிட்ட கேட்டோமா? இல்லை அதை சொல்கிறாரா, யாரோ சொல்ல அதை சொல்கிறாரா? வைகோ ஓய்வு பெறணுங்கிறதுல அவ்வளோ அக்கறை. முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவில் போய் முதலமைச்சரை துதிப்பாடுனா பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் பாஜகவெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. தேவைக்காக தான் பாஜகவை பேசுகிறோம். பாஜக என்ன தேவையில்லாமல் பேசியிருக்காங்க? முதலமைச்சர் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் சந்தோஷமாக இருக்கணும், முதலமைச்சரை சிரிக்க வைக்கணும்னா அது வேறு விஷயங்கள் இருக்குது. இது நாட்டுக்கு என்ன தேவை, தமிழகத்துக்கு என்ன தேவை, தமிழகத்துக்கு பாஜக என்ன வஞ்சகம் பண்ணுதுங்கிறத பேசுகிறது முதலமைச்சரை சந்தோஷப்படுத்துறதா? தமிழ்நாட்டு மக்களை விழிப்படைய வைக்கிறது. அது தெரியாமல் இந்த ஆள் இப்படி அரசியல் கட்சி தலைவராக இருக்காருன்னு தெரியலையா? சரி, நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு வைகோ அரசியலேருந்து ஓய்வு பெறணும்னு சொன்னீங்க? பதில் சொல்லுங்க. அதுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறீங்க. ஆமாம், அவர் சொன்னதில்ல. ஆமாம், ஏங்க 1984 ஜூன் 4ஆம் தேதி பிறகுறாருங்க அவர். நான் அரசியலுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் அவர் பிறக்கிறாரு. அவருக்கு என்னங்க தெரியும் அரசியல்? நான் 80 அரசியலுக்கு வந்தேன், 80 திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன். இப்போ அவர் பிறப்பை 84, அதுக்குள்ளார பெரிய உலக மகா தலைவர் மாதிரி பேசுகிறார் அவர் ஓய்வு எடுக்கணும், இவர் ஆட்சிக்கு வரணும், இவர் அதிகாரத்துக்கு வரணும்னு. தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகனா அவங்க அப்பவுண்டு சொத்தா? இவர் ஓய்வு எடுனா எடுத்துடணுமா? என்ன பேச்சு அது? என் கட்சிக்கு, என் வீட்டுக்கு யார் தலைவர், என் கட்சிக்கு யார் தலைவர், நாங்கள் எங்கள் தொண்டனுங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாங்கள் முடிவு பண்ணுவோம் சார். நீ என்ன ஓய்வு எடுக்க சொல்கிறது? என் கட்சி தலைவர் ஓய்வு எடுக்க சொல்கிறதுக்கான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்ததா? அப்போ யாருடைய வாயா நீ பேசுகிற? யாரை சந்தோஷப்படுத்த பேசுகிற? நீங்கள் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அது என்ன உள்நோக்கமாக இருக்கும்? வைகோ அடிப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ சொல்லாத ஒரு வைகோ இப்போ திடகாத்திரமாக நடக்கிறார், மேடைங்களில் பழையபடி முழங்குறார், நிகழ்ச்சிங்களுக்கு போகிறார், நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாடாளுமன்ற அவை கூட்டத்திலையும் முழங்குறாருனோன்னு இப்போ உனக்கு என்ன? அப்போ திரும்பி அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ அதை சொல்கிற?
நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் மறுபடியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பெரியார் இறந்து 50 வருஷம் ஆன பின்னாடியும் சனாதன கூட்டம் என்ன அலருது. அதே நிலைமை தான் இப்போ நாடாளுமன்றத்துக்கு வைகோ வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான், அந்த அச்சம்தான் வந்து வைகோ வந்து ஓய்வு பெறணும்னு சொல்லி அவர் சொல்கிறது. வைகோட குரல் அங்கே ஒழிக்கக்கூடாது. அவங்க அதுக்கான பிளான் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க பிளான் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடி யார் இருந்து பிளானை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்தியை வந்து நாங்கள் திணிக்கல, எந்த மொழி வேணாலும் தான் நாங்கள் சொல்கிற மொழியை. இவங்களா இங்கே இருக்கிறவங்களே இந்தின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை வச்சு அரசியல் பார்க்குறாங்க, ஓட்டு அரசியல். சரி, தமிழ்நாட்டில் இருக்கணும் தான் ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. அவங்க ஓட்டு அரசியல் பண்ணலையா? ஓட்டு வாங்காமல் ஜெயிச்சு ஆட்சி கொண்டாங்களா? சார், கிட்டத்தட்ட வந்து மொழி போராட்ட வரலாறுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 ஆண்டுகளை தொட்டது. அப்படி மொழி போராட்ட வரலாறாக இருந்தாலும் ஹிந்தி திணிப்பை தான் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் எதிர்த்திருக்குது. நான் ஹிந்தி கூடவே கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை, திணிக்காதீங்கன்னு தான் எங்கள் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி கூடவே கூடாதுன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சார சபாக்கள் 6000 ஹிந்தி பிரச்சார சபாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனால் 6000 ஹிந்தி பிரச்சார சபாக்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு கூடுதலான ஹிந்தி பிரச்சார சபாக்கள் கிடையாது. வேணா இருந்தால் சொல்லுங்கள், தமிழிசையை சொல்லுங்கள், வேறு அவங்க யாரை வேணாலும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டை விட கூடுதலாக இந்த மாநிலத்தில் ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இருக்குதுன்னு வேணால் சொல்லட்டும். நாங்கள் வந்து எல்லா மொழியும் வந்து விருப்பப்பட்டு படிக்கிறவங்க கற்றுக்கிறவங்க கற்றுக்கிட்டோம். ஆனால் நான் இந்த கலர் சட்டை தான் போடணும், நான் இங்கே தான் உட்காரணும், நான் இங்கே தான் படுக்கணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறதுக்கான உரிமை வந்து யாருக்கும் கிடையாது. என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிற உரிமை வந்து யாருக்கும் கிடையாது. எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கே இல்லைங்கும் போது நீங்கள் யார் சார் நான் இதை தான் படிக்கணும், நான் இதை தான் சாப்பிட்ணும், நான் அப்படி தான் தூங்கணும்னு சொல்கிறதுக்கு? சிலர் மொழி போகிற தூண்டுறாங்க, அது போன்ற நிலை இங்கே வரவே வராது, அவங்க எண்ணம் நிறைவேறாது அப்படிங்கிறாரு ஆளுநர் சொல்கிறாரா? மொழிப்போர் வந்தால் அதுக்கு முழு முதற் பொறுப்பு ஆளுநர் தான். ஒன்றியத்தினுடைய பிஜேபி அரசு தான் காரணம்னா இன்னொரு மொழிப்போரை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் விரும்பலை, குறிப்பாக தென்னகம் விரும்பலை. அதே நேரத்தில் இன்னொரு மொழிப்போர் வரக்கூடிய சூழல் வந்தால் எங்கள் உயிரின மேலான தலைவர் வைகோ அவர்கள் சொன்னது மாதிரி இந்திய வரைபடம் இரத்த கோடுகளால் பிரிக்கப்படும். நீங்கள் மொழி போர் வராதீங்க, வந்தால் யுத்தம்தான் வரும். சர்வாதிகாரத்தனமான எந்த ஒரு தலைமையும் வந்து கடைசி வரைக்கும் நீடிச்சு நின்றச்சதா வரலாறே கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ராஜபக்சேவை எடுத்துங்க, வேறு ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை. மக்கள் எழுச்சி, ஆமாம், அது தானாக வரும். நீதிக்கு தண்டனை படம் பார்த்தீங்களா? கலைஞர் கதை வசனத்தில் மக்கள் எழுச்சி தான் கடைசியில் வந்து ஒரு அரசியை வந்து அடித்து நொறுக்கி காலி பண்ணுறது. அது தானாக நிகழாத ஒன்றும் பிஜேபி அரசு நடத்தினா தப்பிச்சது இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாருக்கு என்ன நடக்கும்னு யாரும் உத்தரவாதம் தர முடியாது. நான் என்ன செய்யணுங்கிறத, நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத எனக்கு எதிரில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் என்ன அண்ணன் கூப்பிட்டீங்கன்னா நான் சொல்லுங்கள் தம்பின்னுவேன். நீங்கள் என்ன டேன்னு கூப்பிட்டீங்கன்னா என்கிட்டேருந்து வேறு வார்த்தை வரும். இதுதான் மனித இயல்பு. அதாவது விலங்கினங்கள் மட்டும்தான் தன்னுடைய குணங்களை மாற்றிக்காது, மனிதன் தன்னுடைய குணங்களை எப்போ வேணாலும் மாற்றிக்குவான். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நிலைமைக்கு தகுந்த மாதிரி. அது அவனுடைய மனநிலை, அவனுடைய குணம், அவனுடைய படைப்பு அப்படி தான். அதனால் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்னை எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான் நானும் நடந்துக்குவேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி என்ன அழைச்சதுக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.